ராமராமா, வியாழக்கிழமை மார்ச் மாதம் 12ஆம் தேதி, விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 28ஆம் தேதி, நவமி திதி, நட்சத்திரம் மூல நட்சத்திரம், சித்தி யோகா தைத்தில கரணம், ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. வயது முதிர்ச்சியின் காரணத்தால் பூஜை, பித்ருகர்மா, சந்தியாவந்தனம் போன்ற காரியங்கள் செய்வதில் விதிமுறைகளில் தளர்வு உண்டா? வயது மூப்பு, அதாவது ரொம்ப வயசாயிடுத்து, தன்னுடைய வேலைகளையே தன்னால பண்ணிக்க முடியல, நடக்கிறதுக்கு யாருடைய துணையோ தேவைப்படுறது, இப்படி இந்த நிலையில வந்தவாளுக்கு சாஸ்திரம் ரொம்ப எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கு, சலுகைகள் கொடுத்துருக்கு. வா சந்தியாவந்தனத்தை விடக்கூடாதே தவிர எந்த அளவுக்கு அவளால் முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணா போதும். எழுந்து நின்று தான் உபஸ்தானம் பண்ணணும் அப்படின்னு இருக்கு, அப்படிதான் பண்ணணும்னு இல்லை, உட்காந்தே பண்ணலாம். அதான் தப்பு இல்லை. நின்றுன்னு தான் காயத்ரி ஜபம் பண்ணணும் கார்த்தாலன்னு இருக்கு, அவளால் நிற்க முடியலன்னா உட்காந்தே பண்ணலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி ஸ்ராத்தங்கள் கட்டாயம் பண்ணணும், விடவே கூடாதுன்னு இருக்கு, பண்ணணும். ஆனால் அவள் சேரில் உட்காந்து பண்ணலாம், தப்பு இல்லை. முக்கியமான கிரியைகளை அவள் பண்ணிட்டு மற்ற கிரியைகள்லாம் ஸ்ராத்தத்தில் மற்ற விஷயங்கள் அங்கமாக இருக்கக்கூடியதான செயல்கள்லாம் பையனை விட்டு பண்ண சொல்லலாம், இல்லை வேற யாரையாவது உறவுக்காரர்களை விட்டு பண்ண சொல்லலாம், தப்பு இல்லை. அமாவாசை தர்ப்பணத்தை சுருக்கமாக சீக்கிரமாக, அதாவது ஓரளவுக்கு சங்கவ காலத்துக்கு அப்புறம் 8:20 மணிக்கு அப்புறம் தர்ப்பணத்தை பண்ணிவிடலாம். ரொம்ப 12 மணி வரைக்கும் காத்துருந்து பட்னி இருந்து தான் தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதுக்குள்ளே தர்ப்பணத்தை பண்ணிவிட்டு அப்புறமா சாப்பிட்லாம். இந்த மாதிரி பல சலுகைகள். ஏகாதசி சுத்தோபவாசம் இருக்கணும் அப்படின்னு அவளுக்கு நிர்பந்தம் இல்லை, பலகாரங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி பல எக்ஸம்ஷன்கள் அவளுக்கு சாஸ்திரம் கொடுத்துருக்கு. அப்படி முடிஞ்ச அளவுக்கு அனுஷ்டானம் பண்ணினாலே அவளுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். ராமராம்.